நீங்க எனக்கா பிறந்தியான்னு கேட்டீங்கல்ல? ஐயா, நான் அப்படி சொன்னதுக்கு காரணமே அந்த மீனாட்சி அம்மா தான். நான் சொல்றத நீங்க கேட்கலனா? கேட்கலனா என் பிள்ளைய என்கிட்ட இருந்து சதி பண்ணி பிரிச்சாங்கன்னு உங்களை பத்தி லெட்டர் எழுதி வச்சுட்டு நான் நானுக்கு நின்னு சாவேன். இது என் மகன் பிரசாந்த் மேல சத்தியம். அவங்க கிட்ட இருந்து உன்னை பறிச்சுக்கணும்னு நாங்க நினைக்கலப்பா. நீ அவங்களுக்கு மகனா இருக்கிற மாதிரி எங்களுக்கும் மகனா இருக்கணும்னு தான் நாங்க ஆசைப்பட்டோம். இவ்வளவு காலமா காணாம போன மகன் தன்னோட மட்டும்தான் இருக்கணும்னு மீனாட்சி அம்மா ஆசைப்பட்டாங்க. நாங்க உன்னோட தொடர்புல இருந்தா ஒருவேளை எங்களுக்கே மகனா இருந்துருவியோன்னு அவங்களுக்கு பயம் வந்துருச்சு. அதனாலதான் உன்னை பார்க்க கூடாது, பேசக்கூடாதுன்னு அவங்க எங்களுக்கு கண்டிஷன் போட்டாங்க. ஒரு அம்மாவா அவங்க பயம் எனக்கு புரிஞ்சுது. அதனாலதான் உன்னை மீனாட்சி அம்மாவுக்கு மட்டுமே மகனா விட்டு கொடுத்துட்டு நாங்க விலகியே இருந்துட்டோம்ப்பா. பாத்தியா மகா, என்ன பெத்த அம்மா எப்பேற்பட்ட சதி வேலை பண்ணிருக்காங்கன்னு பாத்தியா? அவங்க என்ன பெத்தவங்களா இருக்கலாம், அதுக்காக என் அப்பா அம்மாவை இருந்தாங்களா நான் இதுக்கு தூக்கி எறியணும்? இவங்க என்ன வளர்க்கலன்னா நான் இன்னைக்கு ஒரு மனுஷனா இருக்க முடியுமா? சே, அவங்களா ஒரு தாயா? அப்படி எல்லாம் சொல்லாதப்பா. உன் மேல உள்ள அன்புனாலதான் அவங்க அப்படி எல்லாம் பண்ணிருக்காங்க. சும்மா இருங்கம்மா. என்னம்மா அன்பு, பெரிய அன்பு? நல்லவங்க எல்லாரும் நம்ம மகனை சுத்தி இருக்கணும்னு நினைக்கிறது அன்பா? இல்ல நம்மள தவிர நம்ம மகன் கிட்ட யாரும் அன்பா இருக்க கூடாதுன்னு நினைக்கிறது அன்பா? அவங்க பேச்சை கேட்டுதாம்மா நீங்க விலகுனீங்கன்னு தெரியாம உங்களை நான் எவ்வளவு அசிங்கப்படுத்தி இருப்பேன். வாசல்ல நிப்பாட்டி திருப்பி அனுப்புனேன். ஆனா எனக்கு ஒரு புது வாழ்க்கை கிடைக்கணுங்கிறதுக்காக உங்களுக்கு நான் பண்ண எல்லா அட்டுவலியத்தையும் பொறுத்துக்கிட்டு தள்ளி நின்னீங்களேம்மா. இதுதாம்மா அன்பு. இந்த உண்மையான அன்பை எனக்கு அடையாளம் தெரியாம போயிடுச்சேம்மா. மகா, நல்ல வேலை மகா. இவங்க சொன்னதை நம்பி சுப்பு மாமாவையும் ஜோசியர் சாமியும் சந்தேகப்பட்டு விசாரிச்சிருந்தேன்னு வை, இந்த வளர்த்தப்பா மாவை நான் இழந்த மாதிரி மாமாவையும் சாமியாரையும் நான் இழந்திருப்பேன். நீ சொன்னது கரெக்ட் மகா. அவங்க வேணும்னே மாமா மேலேயும் சாமியார் மேலேயும் பழிய போட்டிருக்காங்க. அவங்களுக்கு நான் மகனா இருக்கிற உரிமையில தானே அவங்க இந்த ஆட்டம் போட்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு மகனா இல்லன்னு ஆக்குறேன். இனிமேல் எனக்கும் என்ன பெத்தவங்களுக்கு எந்த தொடர்பு இல்லன்னு ஆக்குறேன். பாபா அப்பாவும் ராணி அம்மாவும் என்ன புள்ளையா தத்து எடுத்துட்டாங்கன்னு சட்டப்படி அறிவிக்கிறதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். இப்ப நான் வக்கீல பார்க்க போறேன். அவசரப்படாத, எதுவா இருந்தாலும் கொஞ்சம் யோசிச்சு. அப்பா, இததான் பண்ண போறேன், உடனடியா பண்ண போறேன். சட்டப்படி செய்ய வேண்டியதை செஞ்சு முடிச்சிட்டு அதுக்கப்புறம் சம்பிரதாயப்படி என்ன செய்யணுமோ அதை நான் செய்யறேன். இதுல எந்த மாற்றமும் இல்லப்பா. இத இப்பவே நான் அந்த மீனாட்சி அம்மாவுக்கு போன போட்டு சொல்றேன். சொல்றத கேளுப்பா. நீங்க சும்மா இருங்கப்பா. இத பாரு, இதெல்லாம் தப்பு. விடுங்கப்பா. அத்தம்மா, அழுவாதீங்க அத்தை. அத்தை, எல்லாரும் ஒன்னாதானே இருக்கீங்க? எல்லாருக்கும் கேட்கட்டும். ஸ்பீக்கர்ல போடுங்க, முதல்ல போன. என்ன சித்த? என்னத்த? நான் பாபு ராணியோட மகன் பிரசாத் பேசுறேன். பிரசாத், நீ ஏன் மகன் இல்லையா? இல்ல, உங்க மகன் சிவஞானம் செத்துட்டான். இப்ப இருக்கிறது பாபு ராணியோட சுயகார புத்திர பிரசாத். பிரசாத், அப்படிலாம் சொல்லாதயா, அம்மா செத்துருவையா. இந்த நடிப்பெல்லாம் உங்க சின்ன மகன் கோபி இருக்கானே, சாரி, அவன் ஒருத்த மட்டும் தானே உங்க மகன். அந்த ஒரு மகன் கிட்ட கேளுங்க, எங்கிட்ட எல்லாம் வேண்டாம். மாசத்துல நான் உருகி வடிஞ்சதெல்லாம் பழைய கதை. என் மகனா வச்சுக்கிறதுக்காக பாபா அப்பாவையும் ராணி அம்மாவையும் நீங்க எப்படி எல்லாம் கொடுமைப்படுத்துறீங்கன்னு இப்பதானே எனக்கு எல்லாம் தெரிஞ்சது. என்ன மனுஷனான்னு கேட்டீங்களே, நான் இப்ப உங்களை கேக்குறேன், நீங்க மனுஷியா? நீ அம்மா என்ன வேணாலும் சொல்லுப்பா, நல்ல திட்டு. ஆனா அம்மா இல்லன்னு மாத்திரம் சொல்லிடாதப்பா. இல்ல, நீங்க இனிமேல எனக்கு அம்மாவே இல்ல, சொக்கலிங்க எனக்கு அப்பாவும் இல்ல. அடே, அந்த குடும்பம் இனிமேல் என் குடும்பமே கிடையாது. ஐயோ, இத பாருங்க, இது வரைக்கும் நான் கோபி ஒருத்தனை தான் வெறுத்தேன். இப்ப அந்த குடும்பம் மொத்தத்தையும் நான் வெறுக்கிறேன். இதெல்லாம் யாரால? உங்களால, உங்களோட கீழ்த்தரமான வேலையால. நீங்க எனக்கு மட்டும் இல்ல, யாருக்குமே அம்மாவா இருக்கிற தகுதியை இழந்துட்டீங்க. இத்தனை நாள் அம்மானு கூப்பிட்டதுக்கு நான் வெக்கப்படுறேன். என் மகன் சொல்லிக்கிட்டு இனிமேல் நீங்க என்ன பாக்குறதுக்கு இங்க வராதீங்க. அத்தை,
அழுவாதீங்க அத்தை. நான் போய் என் மகனை பார்த்து என்னன்னு கேட்டு வரேன். ஏன்னா என் மகன் இது வரைக்கும் என்கிட்ட இப்படி எல்லாம் பேசுனது இல்லையே. ஐயோ அத்தை, நீங்க இப்ப போகாதீங்க. அவர் ரொம்ப கோவமா இருக்கிறாரு. நீங்க இப்ப போனீங்கன்னா பெரிய பிரச்சனையாயிடும். இல்ல மலரு, நான் போய் அவனை பார்த்து பேசி இந்த வீட்டுக்கு நான் அவனை கையோட கூட்டு வந்தாதே என் மனசு ஆறும். அத்தை. இது எப்படி? இல்ல நான் வர மலரு. அம்மா அத்தை சொன்ன கேளுங்க. பக்கவாத்தியக்காரங்களை பாத்தியா வேலை போடுறேன்னு சொன்ன உடனே ஓடி போயிட்டாங்க முந்திக்கிட்டு. ஆமா நம்ம மெயின் வாத்தியம் நீங்க தான் வேலைட்டீங்க. அண்ணே வணக்கம் வணக்கம். ஐயா ஐயா வாங்க என்ன இப்படி யாரும் நினைச்சேன். என்னன்னு நடந்து போயிட்டு இருக்கீங்க? கச்சேரி முடிச்சா அப்படி ரூமுக்கு தான் போய் ஆர்எஸ் பக்கத்துல தான் கச்சேரியா? ஆமா அன்னபூர்ணி சிவசக்தி கோயில். அப்படியா? அண்டனுக்கு என்ன அடையாளம் தெரியல போல இருக்கு. எதுவுமே பேச மாட்டேங்கிறாரு. பார்த்த முகமா இருக்கு ஆனா யாருன்னு புடிபடல அவ்வளவுதான். அண்ணே நம்ம நாராயணன் அண்ணே ராமநாதபுரம் உத்தரகோச மங்க கோயில்ல ஒரு தடவை திருவாதிரை அன்னைக்கு மாணிக்க வாசிக்கிற சன்னிதில வாசிக்கிறதுக்கு கூப்பிட்டு மரியாதை பண்ணார்ல. பார்த்து ரொம்ப நாள் ஆச்சா அதான். ஆமா ராமநாதபுரம் ஆச்சு. இங்க என்ன என்ன வேலையா வந்தீங்க? சின்ன பிரச்சனை, அதனாலதான் வண்டியை போட்டு அகிட்டு 2 நாளா அலையிற மாதிரி ஆயிடுச்சு. என்ன பிரச்சனைங்க? நம்ம சொந்தக்கார பொண்ணு ஒண்ணு ஒரு பையன் ஆசை வரத கட்டி கூட்டிட்டு ஓடி போயிட்டான். இந்த சனியனா அதை நம்பி அவனோட ஓடி போயிடுச்சு. பாவம் அந்த பொண்ணோட அம்மாவும் அப்பாவும் 2 நாளா வாயில பச்சை தண்ணி படாம பட்டினியா கிடந்து சாகுறாங்க. இந்த காலத்து பசங்களுக்கு அதுங்களோட சந்தோஷம் தான் தெரியுது. தாய் தகப்பனோட சங்கடம் எங்க தெரியுது? அதுக்காக தான் அலைஞ்சுக்கிட்டு இருக்கீங்களா? ஆமாங்க. ஏன் கேக்குறீங்க? சரியான அலைச்சல். மத்ததுக்கு இல்லைனாலும் அந்த பட்டினி கிடக்கிற தாய் தகப்பனுக்காக நாம அலைய வேண்டி கிடக்குது. ஊருக்குள்ள வேற ஒரே கலவரமா இருக்குது. ஆளாளுக்கு சவுட்டை கொடுத்துட்டு திரியறான். இதை கண்டுபிடிச்சு கொடுத்தாதான் பிரச்சனை தீரும் போல இருக்கு. இதுக்கு தான் நான் எப்பவும் சொல்றேன், காதல் 2 குடும்பங்களை இணைக்கணுமே தவிர பிரிக்க கூடாது. அது எல்லா நிம்மதியும் குலைக்கும்னா அது சுயநலமே தவிர காதலே இல்லை. பெரியவங்க நாம சொல்றோம், சிறுசுங்க எங்க கேக்குதுங்க? அதான் கேக்குறேன், அதுக்கேங்க அவங்க ஓடி போகணும்? இருந்து 2 குடும்பத்துக்கிட்டையும் பேசி சமாதானம் பண்ணி பெரியவங்க சம்மதத்தோட கல்யாணம் பண்ணிக்கலாமே. புரியாம ஏதோ பண்ண போக இப்ப பாருங்க ஊருக்குள்ள பிரச்சனைங்கிறீங்க. எல்லாரும் நிம்மதியும் போச்சு இல்ல. நான் காதல ஆதரிப்பேன் தவிர ஓடி போறத ஆதரிக்கிறவனே இல்ல. என்ன நாராயணன் ஓடி போனவங்க பத்தி தகவல் எதுவும் கிடைச்சா இல்லையா? தகவலுக்காக தான் ஊரா அலையிறோம். ஒரு தகவல் கிடைச்சது, அது உறுதியான தகவலான்னு தெரியல. என்ன தகவல் கிடைச்சு? ஓடி போனவங்க உங்க ஊரு காரைக்குடியில தான் பதுக்கி இருக்கிறதா சொன்னாங்க. காரைக்குடி தான் நம்ம கண்டுபிடிச்சிடலாமே. என்ன பிரச்சனைன்னா காரைக்குடியில சொல்லிக்கிற மாதிரி எங்க ஆளுங்க கிடையாது. யாரை வச்சு இறங்குறது தான் எனக்கு ஒன்றும் புரியல. அண்ணே நீங்க எதுக்காக அதை பத்தி கவலைப்படுறீங்க? நாங்க எதுக்கு இருக்கோம்? எங்க மாப்பிள்ள சம்பந்தி பையங்கள்லாம் எதுக்கு இருக்காங்க? எல்லாரையும் தேட சொல்லி இறக்கி விட்டுருவோம். உங்க பொண்ணையும் அந்த பையனையும் கண்டுபிடிச்சு பத்திரமா உங்கள்கிட்ட ஒப்படைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. ரொம்ப நன்றிங்க. அப்ப காரைக்குடியில வந்து உங்களை பாக்கட்டுங்களா? கண்டிப்பா பாருங்க வாங்க. நாங்க காரைக்குடிக்கு நாளைக்கு போயிருவோம். நீங்க வரதுக்கு முன்னாடி ஒரு போன் பண்ணிட்டு வந்துருங்க. ஐயா போன் பண்ணிட்டு உங்களை காரைக்குடியில வந்து பாக்குறேன். வரட்டுங்களா? ஐயா வரேன். வாங்க வாங்க. 4Cக்கு நம்ம 2 பேரும் ஆசைப்பட்டோம், அதுவும் கிடைக்கல. இந்த 4Lயாவது கைப்பற்றி வச்சுருந்துருக்கலாம், அதுவும் போச்சு. இந்த 25Tயாவது கிடைக்கணும் பார்த்தா அதுவும் இல்லாமல் போச்சு. என்னதான் பண்ணுறது? ஏதோ ஐடியா கொடுக்குறாமே. ஐடியாவும் தோண மாட்டேங்குதுடா. என்னடா ஆவுனா 4C 4Lன்றாங்க, ஒண்ணுமே புரிய மாட்டேதடா. எதை சொல்றாங்க? ஐயோ அது பஸ்ஸா காரா ஒண்ணுமே புரிய மாட்டேதே. நீங்க பேசுறத வச்சு ஒண்ணுமே கண்டுபிடிக்க முடியாது போல. ஏண்டா ஏண்டா ஒழுங்கா நடந்து கூட வர தெரியாதாடா? உன்னை வச்சு எப்பறம் ஃபாலோ பண்றது? எருவு மாடு. கடைய பத்தி நீ பேசாத, கொன்றுவேன். சரி எந்திரச்சு வந்து தொலை. என்னடா தூக்கவா? எங்க போறாங்கன்னு தெரியல. போயிட்டாங்களே. டேய் ஜோசியம் போறான், வா போய் மிரட்டலாம். டேய் இவங்க என்ன அவங்க பக்கம் போறாங்க? வாடா, உன்ன தூக்க முடியாது, வா. டேய் சொக்கு, டேய் சுப்பு, டேய் யாரடா டேங்கிற போட்டேன் அல்ல தெரிஞ்சு போயிருமாக்கா. ஏன் சாமி உங்களை தானே கேட்கறேன், கேட்க மாட்டீங்களா? அதானே. ஏண்டா என் பேர் சொல்றதே மரியாதை இல்ல, அதோட டேய்னு கூப்பிடுறீங்க. யாரா அவங்க? ஏன் கேக்குறீங்க? அவங்கள்ட்ட கேளுங்க. ஏய் யாரா நீங்க? என்ன சொக்கு அடையாளம் தெரியலையா? அவங்க இல்ல. வேட்டியை தூக்கி பிடிச்ச சிசிய கொடியிலே மறந்துட்டியா சொக்கு? ஏய் நீங்களாடா? நாங்களே தான்டா. ஏய் என்னடா மரியாதை இல்லாம வாடா போடான்னு இருக்கீங்க? ஏன்டா டுபாகுர, உனக்கு எதுக்குடா மரியாதை? என்னன்னா ஏதோ நிக்கிறானே பக்கத்துல மொட்டை. எது
இவனை மாதிரி நினைச்சுக்கிட்டியா? நீ வெத்து வெட்டு தெரிஞ்சதுக்கு அப்புறம் உனக்கு எதுக்குடா மரியாதை? சர்ரா, அதெல்லாம் விடு. இப்ப ஆளுக்கு ஒரு கோடி ரூபா குடுறா. ஆளுக்கு 1 கோடியா? அவ்வளவு எங்கிட்ட எங்கடா இருக்கு? யோ, அதான் அடிச்சு வச்சிருக்கல, அதுல இருந்து எடுத்து குடியா. இப்ப யார்ட்டடா பணம் இருக்கு? ஐயே, அடிச்சாத்தனடா கொடுக்க முடியும். நாங்க ஒருத்தனை பின்னாடி குத்துறதுக்கு ஒருத்தனை கொண்டாந்து இறக்கணும். ஆனா அந்த பையன் எங்களை பின்னாடி குத்திட்டு போயிட்டான்டா. என்னடா மத்தவங்க கிட்ட சொல்ற போய் எங்க கிட்ட சொல்றியா? ஏய், எதுக்கு ஒரு அடிக்கிறீங்க? சேட்டையா? அப்பா இவனு கண்டு போறோம். நான் சொல்றது உண்மைடா. நாங்களே காசுக்கு சிங்கி அடிச்சுக்கிட்டு இருக்கோம்டா. நாங்க எங்கடா உங்களுக்கு காசு கொடுக்கறது? இங்க பாரு ஜோசியா, எங்க பொறுமைக்கும் ஒரு அளவு இருக்கு. நாங்க கேக்குற அளவுக்கு உன்னால கொடுக்க முடியலனா அதுல பாதியாவது கொடு. டேய் விடுங்கடா. நாங்களும் பாதி தாண்டா ஓடி போனவட கேட்டுக்கிட்டு இருக்கோம். அதுவுமே கிடைக்குமா என்னன்னு எங்களுக்கு தெரியல. அப்புறம் உங்களுக்கு எப்பறம் நான் பாதி கொடுக்கறது? சரி, பாதி வேண்டாம், ஆளுக்கு 10 லட்சமாவது கொடு. ஏது 10 லட்சமா? எஸ், 10 lakhs. பஸ்ஸுக்கு 10 ரூபா காசு இல்லாம கால்நடையா தெருவா சுத்திக்கிட்டு திரியறோம்டா. எங்க கிட்ட போய் 10 லட்சம் ரூபா கேக்குறீ? எங்கடா போவோம்? தம்பி சொக்கு, நீ நிலைமை புரியாம பேசிட்டு இருக்க. நீ இப்படியே பேசிட்டு இருந்தவை அப்புறம் உன் திருட்டுத்தனமெல்லாம் அம்பலத்துக்கு வந்துரும். பாத்துக்க. என்னடா மிரட்டுறீங்களா? என்னடா அம்பலத்துக்கு வரும்? என்ன அம்பலத்துக்கு வரும்? டேய் சொக்கு, நீ பண்ண எல்லா ஃப்ராட் தனத்துக்கும் எங்க கிட்ட ஆதாரம் இருக்கு. அந்த ஆதாரம் எல்லாம் கோபி கைக்கு போயிடும். டேய் என்னடா ஆதாரம் இருக்கு? என்ன பூச்சாண்டி காட்டுறீங்களா? இப்படி எல்லாம் சொன்னா அங்க பயந்துருமாக்கும். போடா. டேய் சொக்கு, நீ என்கிட்ட அடி வாங்கியே சாக போற. நீ ஏன்டா இப்படி பயமுறுத்துறீங்க? இங்க பாருங்கடா தம்பிகளா, எங்க கிட்ட 10 பைசா காசு கூட இல்ல. அதான்டா உண்மை. ஒருவேளை எங்களுக்கு கை காசு வந்துச்சுன்னா அப்ப வேணா கொஞ்சம் காசு தரேன்டா. எதுக்குடா தேவையில்லாம இப்ப கோபி பிரசாத் எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? ஏன்டா இவங்க போய் கஞ்சிட்டு இருக்க? இவங்க போய் சொன்னா யார்கிட்ட சொல்லுவாங்க? கோபி தானே சொல்லுவாங்க. போய் சொல்லட்டும். கோபி சொன்னா பிரசாத் நம்புவானா? முதல்ல பிரசாத் கோபிய பாப்பானடா. அப்பா பிரசாத் கிட்ட பார்த்து சொல்லிக்கிறோம். போய் சொல்ற. எவன் சொன்னாலும் பிரசாத் நம்ப போறது இல்ல. பொண்டாட்டி சொல்றதையே நம்பாதவன். நீங்க சொல்றத நம்ப போறானாக்கும். நல்ல ஆள் வந்துச்சு. எதையாவது பேசி கோர்த்து விட்டுறாதீங்க, சமாதானமா பேசுங்க. யாரு இவங்க கிட்டயா? சமாதானமாவா? வயசு வித்தியாசம் தெரியாம அவங்க யாருக்கு அடிச்சு திடுறாங்க. தராதரம் தெரியாத சல்லிப்பயலு இவங்கள்ட்ட போய் சமாதானம் பேச சொல்லிட்டு இருக்க. டேய் உன்னால என்ன முடியுமா பாரு. போட வாசுபு. டேய் ஜோசியா, பாத்துக்கிட்டே இரு. நாளைக்கு உனக்கு சங்குதான். அது உனக்கு தாண்டி ஊதிக்க. நீங்க யாருகிட்ட காட்டணுமோ அவங்க கிட்ட காட்டிக்கலாம்டா. நம்ம கிட்ட ஆதாரம் இருக்கிற வரைக்கும் அவனுங்களுக்கு சேதாரம் தான்டா. அவனுகிட்ட எப்படி வாங்கணும்னு எனக்கு தெரியும். வாடா. இந்த சுப்புவும் ஜோசியரும் மிரட்டுறாங்கன்னா அப்படி என்ன ஆதாரம் இவங்ககிட்ட இருக்கும்? ஆமாடா, ஆதாரம் சேதாரம்னு ரைமிங்கா பேசுறாங்க. இவங்களை ஃபாலோ பண்ணா இந்த பிரச்சனைக்கு என்ன மூலாதாரம்னு தெரிஞ்சிரும் போலையாடா. அவங்களையும் அவ்வளோ அடிக்கிறாங்க, குத்துறாங்க, சவுண்டை கொடுத்துட்டு போறாங்க. டேய் காச்சா, நம்ம அவங்கள ஃபாலோ பண்றத விட இவங்கள ஃபாலோ பண்ணா நம்ம என்ன எதிர்பார்க்குறோமோ அது நம்மளுக்கு கிடைச்சிரும்னு நினைக்கிறேன். நீ வா. என்னங்க ராணிம்மா, அம்மா, என்னப்பா? நான் அம்மானு கூப்பிட்டது உங்களே இல்ல, எங்க அம்மாவை. பிரசாத், அப்ப நான் அம்மா இல்லையா? இல்ல, அதான் நான் போன்லயே சொல்லிட்டேன்ல. நேர்ல வேற கேட்கணும்னு ஆசைப்பட்டு வந்தீங்களா? பிரசாத், அப்படிலாம் சொல்லிடாதப்பா. அம்மா தாங்க மாட்டேப்பா. தொலைஞ்சவனா இருக்க கூடாதா? ஏன்டா திருப்பி வந்தேன்னு கேட்டப்ப நான் தாங்கிக்கல. என்ன மகனை ஆக்கிக்கிறதுக்காக இவங்களுக்கு என்னென்ன கொடுமைப்படுத்துனீங்கன்னு கேள்விப்பட்டப்ப நான் தாங்கிக்கல. பிரசாத், உன்னை மகனை தக்க வச்சுக்கிறதுக்காக தான் நான் அந்த மாதிரி எல்லாம் செஞ்சேப்பா. நீங்க சிரிக்கணுங்கிறதுக்காக இவங்களை அள வச்சிருக்கீங்க. அள வச்சு நீங்க அடைஞ்சது இப்ப உங்களை அள வச்சுட்டு போயிருக்கு. அவ்வளவுதான். டேய், உன்னை பிரிஞ்சு 30 வருஷமா அழுதுருக்கேன்டா. 30 வருஷம் அழுதுவங்க கையில கிடைச்சத பொக்கிஷமா வச்சு பாதுகாப்பாங்களே தவிர தொலைஞ்சு போன்னு சொல்ல மாட்டாங்க. ஐயோ, நீ கோபியை பத்தி தப்பா பேசின ஆத்திரத்துல தான்டா நான் அப்படி எல்லாம் சொல்லிட்டேன். நான் சொன்னது தப்புதான். அதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேக்குறேன்டா.
நீ என்ன மட்டும் அம்மா இல்லைன்னு சொல்லிடாதயா. நான் ஒரு சொல் சொன்னதுக்காக அம்மா இல்ல புள்ள இல்லன்னு ஆயிருமாடா? ஆயிடும். சொன்ன சொல்லு நெஞ்ச சுடுற சொல்லா இருந்துச்சுன்னா ஆயிடும். ஆயிடுச்சே. இத பாருங்க, நீங்க சொன்ன சொல்ல கூட நான் மன்னிச்சிருவேன். ஆனா என்ன சொந்தமாக்கிக்கணுங்கிறதுக்காக இவங்களை நீங்க படுத்திருக்கிற பாடு இருக்கு பாருங்க, அதை நான் மன்னிக்கிறதுக்கு தயாரா இல்ல. பிரசாத், நாங்களே அதை மன்னிச்சதுக்கு அப்புறம் உனக்கு என்னப்பா பிரச்சனை? நீங்க மன்னிச்சுட்டா நான் விட்டுடணுமா? ஏமா நீங்க விடுன்னு சொன்னா விடுறதுக்கும் நீங்க விடாதன்னு சொன்னா புடிச்சுக்கிறதுக்கும் நான் என்ன சாவி கொடுத்தா ஓடுற பொம்மையா? மனுஷமா, எனக்குன்னு ஒரு மனசு இருக்குமா, அது வலிக்குது. பிரசாத், உனக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்குமே மனசு இருக்கத்தான் செய்யுது. மத்தவங்க அதை குத்தி பார்க்க நினைக்கும் போது எல்லாருக்குமே வலிக்கத்தான் செய்யும். உனக்கு வலிக்கிற மாதிரி மீனாட்சி அம்மா பண்றது தற்செயலானது, ஆத்திரத்துல பண்ணது. ஆனா மீனாட்சி அம்மாவுக்கு வலிக்கணும்னு இப்ப நீ பண்ற பாத்தியா, அது தற்செயலானது இல்லப்பா. நீ திட்டம் போட்டு பண்ற, வேணும்னே பண்ற. அது நல்லதுக்கு இல்ல பிரசாத். தெரியாம பண்றது வேற, தெரிஞ்சு பண்றது வேற. ஆமா, நான் தெரிஞ்சுதான் பண்றேன். எனக்கு அதுதான் சரின்னு தோணுது, அதனாலதான் பண்றேன். நான் கேக்குறேன், எனக்கு பண்ணுனத இவங்க தெரியாம பண்ணிட்டாங்க, சரி ஒத்துக்கிறேன். உங்க ரெண்டு பேருக்கும் தெரிஞ்சுதானே பண்ணாங்க. ஊர் விட்டு ஊரு போன் பண்ணி உங்க ரெண்டு பேரையும் அள வச்சிருக்காங்க. 30 வருஷம் சொந்தம் கொண்டாடின மகனை பார்க்க கூடாது, பேசக்கூடாது, அவன் இருக்கிற ஊர் பக்கம் வரக்கூடாது, சொந்த மகளோட ரிசப்ஷன் கூட வரக்கூடாதுன்னு சொல்லி உங்களை மிரட்டி இருக்காங்க. அதெல்லாம் தெரிஞ்சுதானே திட்டம் போட்டு இவங்க பண்ணிருக்காங்க. அதனால உண்டான வழி எப்படி இருக்குன்னு இவங்களுக்கு தெரிய வேண்டாம். பிரசாத், எனக்கு வலிக்கிற மாதிரி உனக்கு வலிக்கட்டும்னு நினைக்கும் போது மனுஷன் மிருகமாயிடுறான்பா. எனக்கு வலிச்ச மாதிரி யாருக்குமே வலிக்க கூடாதுன்னு நினைக்கும் போது மனுஷன் ஆகிறான். அப்பா, சும்மா எதையாவது தத்துவம் பேசி என்ன கவுக்க பாக்காதீங்க. மத்தவங்களுக்கு வலிக்க கூடாதுங்கிறதுக்காக எல்லார்கிட்டயுமே குத்து வாங்கிட்டு இருக்கிறதுக்கு என்னால முடியாது. நீங்க அப்படித்தானே இருந்தீங்க, என்ன சுகத்தை கண்டுட்டீங்க? மத்தவங்களுக்கு வலிக்காம வாழ்ந்தோங்கிறதே ஒரு சுகம் தானப்பா. மா, சும்மா 10ஆம் பசிலித்தனமா பேசாதீங்கம்மா. இவங்க என்னமோ திருந்தி வந்த மாதிரி நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா இவங்க மனசு திருந்தி வரலமா. என்ன விட்டுட்டா என்கிட்ட இருக்கிற காசு எதுவுமே கிடைக்காதுங்கிறதுக்காக தான் இவங்க அங்க வந்திருக்காங்க. பிரசாத், நான் காசுக்காக விட உன்னை தேடி வந்தேன். நீ எனக்கு காசு சம்பாத்தியம் பண்ணி தருவேன்னு தெரிஞ்சாடா உன்னை பார்த்தேன். 7 வயசுல காணாம போய் 37 வயசுல எனக்கு திரும்பி வந்தப்ப கூட உன்கிட்ட காசு இல்லையடா. இப்பதானே இந்த காசு வந்துச்சு. ஆமா, இப்பதான் வந்துச்சு. அது வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க மாறிட்டீங்க. மகங்கிறதுக்காக பிரசாத்தை நேசிச்சிட்டு இருந்த நீங்க காசு வந்ததுக்கு அப்புறம் காசுக்காக பிரசாத்தை நீங்க நேசிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. அதனாலதான் அந்த வீட்டுல இருக்கிற எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து எனக்கு எதிராக கூட்டு சதி பண்றீங்க. உங்க எல்லாருக்கும் தேவை என்கிட்ட இருக்கிற காசு. அந்த காசு உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னா என்ன நீங்க குப்பையில தூக்கி போட கூட தயங்க மாட்டீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இத பாருங்க, உங்களுக்கு வேணா பெத்த கடமைக்காக ஜீவனாம்ச மாதிரி ஏதாவது ஒரு தொகையை மாசம் மாசம் நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். என்ன விட்டுடுங்க. என்னடா வார்த்தை இது? காசு கொடுத்துட்டா பெத்த கணக்கு முடிஞ்சு போயிடுமாடா? முடிஞ்சு போகாதுன்னு எனக்கு தெரியுமா. ஆனா அவங்க அதை தானே கணக்கு பாக்குறாங்க. அதையும் கொடுத்தே நான் கணக்கு தீர்த்துறேன். பிரசாத், ஆத்திரத்துல நீ பாட்டுக்கு பேசிக்கிட்டே போற. இத பாரு, கொழுந்து விட்டு எரியற நெருப்பா இருந்தாலும் ஒரு நாள் அது அணையத்தான் செய்யும். அப்ப நம்ம எல்லாத்தையும் முடிவு பண்ணிக்கலாம்ப்பா. இல்லப்பா, இன்னும் கொஞ்ச நாள் நான் காத்திருந்தேனா அந்த நெருப்பு என்னை எரிச்சிரும். என்ன சுத்தி அவ்வளவு சதி நடக்குது. நான் ஆத்திரத்துல பேசுறேன், அந்த வார்த்தை மாறி போயிரும் தானே நீங்க நினைக்கிறீங்க. எதுவும் மாறாதபடி எல்லாம் சட்டப்படி எழுதி பதிவு பண்றேன்பா. பெத்தவங்கிற உரிமையில தானே இவங்க என்ன உங்ககிட்ட இருந்து கைப்பற்றினாங்க. அந்த உரிமையை சட்டப்படி நான் ரத்து செய்யறேன். எந்த உரிமையும் உங்களுக்கு இல்லைன்னு இவங்க சொன்னாங்களோ அந்த உரிமையை சட்டபூர்வமா நான் உண்டாக்குறேன்பா. அப்ப பாக்குறேன் இவங்க என்ன செய்யறாங்களே, அப்ப பாக்குறேன். வேணும்னா காந்தாரி மாதிரி அம்மி குழுவை எடுத்து வயித்துல இடிச்சுக்க சொல்லுங்க. அதெல்லாம் இவங்க இருந்து போக சொல்லுங்கப்பா. இவங்களை பாக்குறதுக்கு எனக்கு அருவருப்பா இருக்கு.
பிரசாத் பிரசாத் அத்தை, அழாதீங்க அத்தை. அவர் உண்மை புரியாம ஏதோ ஆத்திரத்துல பேசுறாரு அத்தை. நீங்க மனசுல எதுவும் வச்சுக்காதீங்க அத்தை. ராணிமா, நான் தப்பா சில காரியங்கள் பண்ணிருக்கேன் தான். ஆனா என் மகன் என் பக்கத்திலே இருக்கணும்னு அப்படி பண்ணுனேன். உங்களை கெடுக்கணுங்கிறதுக்காக நான் பண்ணல ராணிமா. மீனாட்சியம்மா, அது எங்களுக்கு புரியுது. இதே மாதிரி வார்த்தையை தானம்மா எங்க கிட்டயும் சொன்னா. பழத்த கடமைக்கு காசு தூக்கி எறியறேன்னு சொன்னானே, அந்த வார்த்தை இப்ப மாறலையா? அது மாறிடும்னு புரிஞ்சுக்கிட்டு நாங்க காத்திருக்கலையா? நாங்க காத்திருந்தது இப்ப பலிக்கலையாமா? இது பாருங்க, ஆத்திரத்துல பேசுற வார்த்தை தண்ணியில எழுதுற எழுத்து மாதிரி. அது எப்ப வேணாலும் மாறிடலாம். கொஞ்சம் பொறுமையா இருப்போம்மா. ஆமாம்மா, எதையுமே அவனுக்கு புரிய வைக்க முயற்சி பண்றதுல அர்த்தமே கிடையாது. ராணி, மனசுக்கு நிம்மதி இல்லைன்னு நம்மள இங்க வர சொன்னான். ஆனா நம்மளால வர நிம்மதி அவனுக்கு போதுமானதா இல்ல. பழி வாங்க கிளம்பிட்டான். அதை பார்த்துட்டு பேச முடியாம மௌன சாட்சியா நாம இங்க இருந்து ஒரு பிரயோஜனமும் இல்ல. வா, நாம கிளம்பலாம். ஐயோ, என்னங்க நீங்க? நீங்களும் கிளம்பிட்டா அப்புறம் அவனுக்கு நல்லது சொல்றதுக்கு யாருங்க இருக்கா? அந்த ஜோசியன் உங்க மாப்பிள்ள சுப்பு சேர்ந்து அவனை எல்லாத்துக்கிட்ட இருந்து பிரிச்சுட்டாங்கங்க. இப்போ நீங்க மட்டும்தாங்க இருக்கீங்க. நீங்களே இப்ப இருக்க மாட்டீங்கன்னு சொன்னா அந்த ஜோசியன் சுப்புவும் பிரசாத்த முழுசா கெடுத்து குட்டிச்சவர் ஆக்கிடுவானுங்க. நீங்க போகாதீங்க, நீங்க இங்கே இருங்க. எந்த பிரசாத்த உங்கள்ட்ட இருந்து பிடிங்கி எடுத்தேனோ அதே பிரசாத்த நானே உங்களுக்கு பிள்ளையா தந்து கொடுக்குறேங்க. சிக்கங்க, நல்லபடியா அவனை நீங்க தாங்க கொண்டு வாங்க. நான் ஒரே ராணிமா.